கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் திமுக தலைமையில் நாளை ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பங்கேற்பார்கள் என தகவல். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கைதான் அதிமுகவின் கொள்கை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மும்மொழிக் கொள்கையை மத்திய அரசு திணிப்பது சரியல்ல என்றும் விமர்சனம். காலாவதியான மொழிக் கொள்கையை தமிழக குழந்தைகள் மீது திணிப்பதா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. மும்மொழிக் கொள்கைக்கு காங்கிரஸ், பாமக, நாம் தமிழர், தாவேக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு. டெல்லியில் ரிக்டர் அளவுகோலில் 4 புள்ளிகளாக பதிவான நில அதிர்வு. கட்டடங்கள் குலுங்கியதால் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். சுங்க கட்டணம் செலுத்துவதற்கான ஃபாஸ்டாக் நடைமுறையில் புதிய விதிகள் அமல். ஃபாஸ்டாக் கணக்கில் இருப்பு இல்லை என்றால் 2 மடங்கு அபராதம் விதிக்க வழிவகை. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ராணிப்பேட்டை போலீசார் சமன். இன்று ஆஜராக உத்தரவிட்ட நிலையில் சீமான் மறுத்துவிட்டதாக தகவல். புதுச்சேரியில் 3 கொலையில் ஒரு ரவுடி, சிறுவன் என மொத்தம் 10 பேர் கைது. கத்திமுனையில் கடத்திச் சென்று சித்திரவதை செய்து கொலை செய்ததாக வாக்குமூலம். தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பம் சுட்டெரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை மையம் தகவல். மார்ச் 22 தொடங்கும் IPL 18வது சீசனில் நடப்பு சாம்பியனை எதிர்கொள்ளும் பெங்களூரு. சென்னையில் 7 லீக் நடைபெறும் நிலையில் முதல் ஆட்டத்தில் மும்பையுடன் பலப்பரீட்சை நடத்த உள்ள CSK. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் நாளை அனைத்து கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. திமுக கூட்டணி கட்சிகள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை சிதைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மோடி அரசு எடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான நிதியை தருவதில் பாரபட்சம், பதவிக்காலம் முடிந்து போன ஆளுநரை வைத்துக் கொண்டு அத்துமீறல், மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிப்புக்கான முன்னெடுப்புகள் என தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் மோடி அரசை வீறு கொண்டு எதிர்க்க வேண்டிய சூழலை உருவாக்கி வருவதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக ஓரணியில் நிற்கும் தமிழ்நாட்டை வீழ்த்திட மோடி அரசு முயற்சி செய்வதாகவும், வீழ்த்த முயற்சிக்கும் போதெல்லாம் தமிழ்நாடு ஒன்றிணையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியான ஒரு சூழலை வலிந்து உருவாக்கி வரும் மோடி அரசை கண்டித்து முதற்கட்டமாக அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை மாலை 4 மணிக்கு சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெறும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து நிதியை பெற்றுக்கொள்ளும் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது ஏன் என உரக்க குரல் எழுப்புவோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் சில நொடிகள் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியினர். டெல்லி மற்றும் புறநகர் பகுதியான நொய்டாவில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4ஆக பதிவான நிலநடுக்கம் சில நொடிகள் உணரப்பட்டதால் அச்சமடைந்த மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். டெல்லி மாநில காங்கிரஸ் நிர்வாகி அல்கா லம்பா மற்றும் பாஜக நிர்வாகியான தஜிஞ்சர் பக்கா ஆகியோர் தங்கள் எக்ஸ் பக்கத்தில் நிலநடுக்கம் குறித்து பதிவிட்டுள்ளனர். மேலும் மற்றொரு நபர் நில அதிர்வின் போது தனது வீட்டின் CCTV காட்சிகளை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஃபாஸ்டாக் முறையில் இன்று முதல் அமலுக்கு வரும் புதிய நடைமுறைகள் குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. கார் உரிமையாளரா நீங்க, அப்ப நிச்சயமா நீங்க தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபாஸ்டாக் உரிமையாளர்களுக்கு இன்னையில இருந்து புதுசா விதிமுறைகள் அமலாகுது. முக்கியமா சொல்லணும்னா டோல் கட்டணங்கள்ல நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கதா இந்த புதிய விதிமுறைகள் அமலாகுது. முன்னாடிலாம் நீங்க சுங்கச்சாவடியை நெருங்கும் சமயத்துல ரீசார்ஜ் செய்ய முடியும், ஆனா இனிமே அது முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. முக்கியமா சொல்லணும்னா சுங்கச்சாவடியை நீங்க நெருங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே 60 நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்க ரீசார்ஜ் பண்ணி இருக்கணும். அப்பதான் உங்களோட டிரான்சாக்சன் ஒப்புக்கொள்ளப்படும். அதே மாதிரி நீங்க சுங்கச்சாவடியை தாண்டினதும் 10 நிமிடங்களுக்குள்ளார உங்களோட அக்கௌண்ட் பிளாக் லிஸ்டுக்கு போயிடுச்சுனாலும் உங்களுடைய டிரான்சாக்சன் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி 60 நிமிடங்களுக்கு முன்பாவே உங்களுடைய ஃபாஸ்டாக்ல போதுமான அளவு தொகை நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்க நிச்சயமா செக் பண்ணிக்கணும். சரி, என்னென்ன காரணங்களால உங்களோட ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, போதியம் பணம் இல்லாம, அதாவது டோல் கட்டணத்துல எவ்வளவு செலுத்தணுமோ அந்த அளவுக்கு பணம் இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது, இந்த காரணத்தினால பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும். நீங்க KYC
முகவரியை அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களோட ஃபாஸ்டாக் கணக்கு நிச்சயமா பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாகன எண்ணுக்கு சட்ட சிக்கல் இருக்கு, அதாவது வழக்கு பதியப்பட்டிருக்கு அதுல அப்படின்னா உங்களோட அக்கவுண்ட் பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்படும். இதெல்லாம் இருக்கான்றதை நீங்க சரி பார்த்துக்கணும். முக்கியமா தொலைதூர பயணம் போகும்போது நிச்சயமா உங்களோட பேலன்ஸ் கரெக்டா இருக்கா ஃபாஸ்டாக் அக்கவுண்ட்ல அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். இதை நீங்க ஃபாஸ்டாகோட வாடிக்கையாளர் போர்ட்டலை பயன்படுத்தி செக் பண்ணிக்கலாம். முக்கியமா சொல்லணும்னா நோட்டிபிகேஷன்ல உங்களோட அக்கவுண்ட் பிளாக் லிஸ்ட்ல வைக்கப்பட்டுச்சுன்னா அதுல காமிக்கும். குறைந்தபட்ச வைப்பு தொகை இருக்கா, கேஒய்சி அப்டேட்டடா இருக்கா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை அப்டேட் பண்ணணும், இதெல்லாம் அப்டேட்டா இருக்கா அப்படின்றத இனிமே நீங்க சரியா செக் பண்ணணும். ஒருவேளை நீங்க பண்ணல அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் நிராகரிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா ரெட்டிப்பு தொகையா அது உங்ககிட்ட இருந்து வசூலிக்கப்படும். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி நாமக்கல் பூங்கா சாலையில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த பள்ளி திட்டத்தின் கீழ் இணையாததால் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்ததை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியே பெஞ்ச் பிரஸ், டெட்லிப்ட் ஆகிய 2 போட்டிகள் நடத்தப்பட்டன. 55 முதல் 80 கிலோ வரையிலான எடைப்பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை தட்டிச் சென்றனர். 75 கிலோ போட்டியாளர்கள் பாவம் செய்துள்ளனர். Next Mr. Harish A. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விபத்திற்குள்ளான அரசு பேருந்திலிருந்து 55,000 ரூபாய் மதிப்புள்ள 151 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் வந்த அரசு பேருந்து குறுக்கே வந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேருந்தை அப்புறப்படுத்தினர். அப்போது பேருந்தில் மது பாட்டில்கள் கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட நவீன், அவருக்கு உதவிய பேருந்து நடத்துனர் சந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தப்பியோடிய பார்த்திபன் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத்தில் சிலம்பம் மற்றும் யோகா மூலம் உலக சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் சிலம்பம் பயிற்சி யோகா மையம் சார்பில் 3 முதல் 50 வயது வரையிலான 104 பேர் மண்பானை மீது நின்றபடியே 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். இதை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் எனும் அமைப்பு அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது. துபாயில் நீச்சல் குளத்தில் மூழ்கி நெல்லையைச் சேர்ந்த தந்தையும் மகனும் உயிரிழந்தனர். டவுன் பகுதியைச் சேர்ந்த மாதவன் துபாயில் பணியாற்றி வருகிறார். விடுமுறையை கொண்டாட மாதவனின் மகன் கிருஷ்ணா சங்கர் துபாய் சென்றுள்ளார். அங்குள்ள நீச்சல் குளத்தில் சங்கர் மூழ்கிய நிலையில் மகனை காப்பாற்ற மாதவனும் சென்றுள்ளார். இதில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்தனர். இருவரது சடலமும் சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள ஸ்ரீபுரம் நாராயணி பீடத்தில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு பூஜை நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு சரஸ்வதி யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து மாணவர்களுக்கு யாகத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட பேனாக்கள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் வடலூரில் பழுதான மின்தூக்கியில் சிக்கிக் கொண்ட காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் பத்திரமாக மீட்கப்பட்டார். வடலூரில் நடைபெற்ற காங்கிரசின் கிராம கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க வந்த விஷ்ணு பிரசாத் விடுதியின் கூட்ட அரங்கிற்கு சக நிர்வாகிகளுடன் மின்தூக்கியில் சென்றபோது திடீரென பழுதானது. 3 பேர் மட்டுமே செல்லக்கூடிய மின்தூக்கியில் 6 பேர் சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் விஷ்ணு பிரசாத் உள்ளிட்டோரை மீட்டனர். மூச்சுத் திணறல் ஏற்பட்ட இருவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆலாந்துறை அருகே அதிவேகமாக வந்த கார் சைக்கிள் மீது மோதியதில் பால் வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரண்யா நகர் அருகே காரைக்காடு தோட்டத்தைச் சேர்ந்தவர் காளிமுத்து என்பவர் தனது மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்தபோது ராயபுரம் பட்டத்தரசி அம்மன் கோயில் அருகே எதிரே வந்த கார் அவர் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட காளிமுத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.